மக்களே, இது வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியம் பள்ளித்திணல் கிராமத்தின் தண்ணீரின் அவலநிலை. இது வந்து பார்த்திங்கன்னா இந்துஸ்தான் யூனிலிவர்னு ஒரு நிறுவனம் இருக்குது. குளிக்கிற சோப்பு, துணி துவைக்கிற சோப்பு, முகத்துக்கு போடுற ஃபேர் அண்ட் லவ்லி பவுடர், பேஸ்ட்டு, ஷாம்பு, இந்த மாதிரி ஏராளமான பொருட்கள் தயார் பண்ணி உலகம் முழுக்க சந்தைப்படுத்தி அதில் பல கோடி லாபம் ஈட்டுறாங்க. அந்த நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான வேலையும் அந்த நிறுவனத்தை சுற்றி இருக்கிற எந்த இடத்துலையும் மக்களுக்கு வேலை கொடுக்கறதில்ல. பள்ளித்திணல் கிராம ஊராக இருக்கட்டும், காலனியாக இருக்கட்டும், மங்களம் ஊராக இருக்கட்டும், காலனியாக இருக்கட்டும், பூஞ்சோலிக்குப்பமாக இருக்கட்டும், சாத்தமங்கலமாக இருக்கட்டும், இந்த பகுதியில் இருந்து மக்களுக்கு பெரும்பான்மையாக அவங்க வேலை கொடுக்கறதில்ல. குறிப்பாக பள்ளித்திணலுக்கு வேலை கொடுக்கறதில்ல. ஒரு 4-5 பேர் வேலை செய்கிறான். கம்பெனி கட்டின காலத்தில் ஒரு 4 பேர் வேலைக்கு போனான், அவன் தான் வேலை செய்கிறான். இந்த தண்ணியோட நிலைமை பாருங்கள். கொதிக்க வச்சா இந்த தண்ணி எப்படி இருக்கும்? இது மேலே இருக்கிற லேயர் மட்டும் இல்லை, நல்லா காட்டுற பாருங்கள். உள்ளே போய் பாருங்கள் தண்ணி எப்படி இருக்குது. ரொம்ப மோசமாக. இது ஒரு சொம்புக்குள்ளே இருக்கிற தண்ணி. கொதிக்க வச்ச தண்ணி இப்போ தான் சூடாக வருது. உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பவுடர் மாதிரி ஒன்று படிஞ்சிருக்கு. பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சொம்பு சைடில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருப்பாங்க ஒரு மாதிரி. ரொம்ப மோசமான தண்ணியாக இருக்குது. இது வந்து சாதாரண தண்ணி, பச்சை தண்ணி. இது பச்சை தண்ணி எப்படி இருப்பாங்க. இந்த தண்ணியை சுட வச்ச தண்ணி இவ்வளோ கேவலமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா எந்த அளவுக்கு மோசமாக இருக்குப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிறுவனத்துடைய கழிவுகளை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெளியேற்றலை. அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கம்பெனிக்கு உள்ளேயே வந்து ஆழ்துளாய் கிணறு அமைச்சு பைப்பு போர்வெல் போட்டு அந்த போர்வெல் உள்ளே இறக்கிறதா செய்தி. ஸோ அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக வந்து நிலத்தடி நீர் உறிஞ்சி அவங்க சோப்பு, ஷாம்பு தயார் பண்ண பயன்படுத்துகிறாங்க. மீண்டும் அந்த கழிவு தண்ணியை திருப்பியும் அவங்க வந்து அந்த பூமிக்கு உள்ளேயே விடுறதுனால சுற்றுப்பட்டில் இருக்கிற எல்லா தண்ணியும் கெட்டு போகுது. கிட்டத்தட்ட இந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலே இந்த நிறுவனம் இருக்குது. இந்த நிறுவனத்தின் மூலிமா பலவித வியாதிகள், ஆஸ்மா, டிபி, இன்னும் எலும்பு சம்மந்தப்பட்ட நோய்கள், ஏராளமான நோய்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒட்டி இருக்கிற மக்களுக்கு வருது. தண்ணீர் சாதாரணமாக சுட வச்சா எல்லா தண்ணியும் மேலே மிதக்கும், லைட்டாக ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள், வித்தியாசமாக கீழே அப்படியே படிக்குது லேயர் மாதிரி. இன்னும் தண்ணி வந்து சரியாக தெரியல, அவ்வளோ மோசமாக இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து பார்த்தோன்னா இந்த நிறுவனத்தால் வந்து பார்த்தோன்னா காலையில் ஒரு 6 மணிக்கு ஒரு புகை வரும், சாயந்தரம் வந்து ஒரு 6 மணிக்கு ஒரு புகை வரும், மதியம் ஒரு 12 மணிக்கு ஒரு புகை வரும். அந்த புகையை சுவாசிக்கும்போது ரொம்ப கொடூரமாக இருக்கும். இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்கள். அதனுடைய அடியில் படிஞ்சிருக்குது. நான் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருந்தேன்ல. ஸோ அந்த தண்ணியோடைய அடியில் படிஞ்சிருக்கிற அந்த சோப்பு கலவை கழிவுகளில் மிஞ்சிற இது தண்ணியில் எந்த அளவுக்கு கலந்துருக்கு பாருங்கள். ஒரு சொம்பு தண்ணியில் இந்த அளவுக்கு இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட வந்து ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலையை தான் இந்த நிறுவனம் செஞ்சிட்ருக்கு. இது யாரும் குரல் கொடுக்கறது கிடையாது. இந்த நிறுவனத்தின் மூலிமா வந்து பல பேர் ஆதாயம் அடையிறதுனால இதை பற்றி யாரும் கேள்வி எழுப்புறதில்ல பெருசாக. இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீங்கள் பாருங்கள். ஏற்கனவே நான் கொதிக்க வச்ச தண்ணியை காட்டினேன். அந்த தண்ணியை வடிகட்டின பிறகு வந்த அந்த கசடு, அது அந்த சோப்பு அழுக்கு இதில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஏராளமாக இருக்குது. இது எல்லா மக்களும் வந்து பல தடவை சொல்லியிருக்கிறாங்க. இது யாரும் கேள்வி கேட்கல. இந்த நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்கும். இந்த நிறுவனத்தின் மீதும் இந்த நிறுவனத்தை இயக்குகிற உரிமையாளர்கள் மீதும் தகுந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நடவடிக்கை எடுக்கணும். இந்த நடவடிக்கை எடுத்து இந்த சுற்றுப்புறத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு சரியான தீர்வு கிடைக்கணும். இவர்கள் கழிவு நீரை வந்து முறையாக வந்து சுத்திகரிக்கப்பட்டு வெளியில் அனுப்புகிறாங்களா, இந்த குடிநீர் வந்து பரிசோதனை செய்யப்படணும். இந்த சுற்றுப்புறத்தில் இருக்கிற எல்லா கிராமங்களுக்கும் தண்ணீர் வந்து பரிசோதனை செய்யப்படணும். இதன் மூலிமா இது ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். இந்த விஷயத்தை வந்து யாரும் வந்து தனிப்பட்ட முறையில் நிறுவனத்தை தாக்குவதற்காக நம்ம எடுக்கலை, பொதுமக்களுடைய நலன் கருதி செய்கிறோம். இந்த இதுக்கு நீங்களும் ஆதரவு தெரிவிக்க நன்றி.